நாங்க வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறல. நாங்க ஒண்ணும் துரோகிகள் கிடையாது. எங்க கட்சியில இருந்த ஒருத்தவங்கள கூட்டு போய் அவங்க தான் சேர்த்துக்கிட்டு விசிகாவ வெளியேறி போட்டாங்க. ஒரு நாளைக்கு சொல்றாரு, நான் வந்து தாவேக்கா கூட்டணியில் இல்லைன்றாரு. அமைச்சர்லேருந்து வெளில வருவோன்றாரு. தாவேக்கா கூட்டணி கட்சிகள்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணா அதில் போய் நின்று கையை பிடிச்சி தூக்குறாரு, நிற்கிறாரு. திரும்ப தன் சுயநினைவை எழுந்திருக்கிறார் ஒரு உதாரணம். நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இது நான் எப்போது கட்சி ஆரம்பிச்சுன்னா அப்போ பேச இருந்திருந்தார். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியா நீங்கள் ஓட்டு கேட்டீங்க? விஜயா பார்த்து உங்களை கூப்பிட்டு உங்களை பயன்படுத்தி கொடுக்குறாரு. நீங்கள் விஜயை பயன்படுத்துறதா வெளியிலாம் சொல்றீங்கல்ல, ஆனால் விஜய் தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு 2 நாட்கள் கழித்து இந்தியா கூட்டணியில் தாவேகாவும் திமுகவும் இணைந்துங்கிறாங்க. நம்ம கட்சியிலேருந்து நம்ம எடுத்த ஒரு ஆள் அங்கே விஜய்கிட்ட போய் நின்றுன்னு அவர் தான் முக்கியமானவராக வெளியில் காட்டிக்கின்னு அவர் நமக்கு பிச்சை போடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை தராரு. ரெகுலராக பாமக அன்புமணி அவர்கள் அமைச்சர்களை சந்திக்கிறதுமா விஜய் அவர்களை சந்திக்கிறதுமாவே இருக்காரு. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருங்க சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஏவா வேலு முதல் இன்று தாமோ அன்பரசன் வரைக்கும் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் பழிவாங்கும் நிகழ்வா, இல்லை முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னது போல மக்கள் பணத்தில் கை வைத்தவர்களை சும்மா விட மாட்டோம், அதுக்கான நடவடிக்கை நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் பணத்தில் கை வச்சவங்க சும்மா விட மாட்டோம்னா இப்போ ஸ்டாலின் கை வைக்கலையா, உதயநிதி கை வைக்கலையா, மொத்த அமைச்சரையும் வைக்கலையா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவில் ஒரு சிலர் வழக்கு எதிர்கொள்ளலையா, கை வைக்கலையா? அதால் இங்கே ஊழல் ஒழிப்பு இல்லை ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை என்பது இங்கே அரசியல் ரீதியாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இல்லைன்னா இந்நேரம் மொத்த மந்திரி சபையில் உள்ளே போயிருக்கணும். இதில் முதல்ல இவங்கள ஊழலில் இவங்க ஒரு கண்ணாடி போட்டு தான் பார்க்குறாங்க. தனக்கு வேண்டியவன் தனக்கு வேண்டாதவன் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ 2 விஜயபாஸ்கர் போயிருக்காங்க. 2 பேரும் நான் அப்பழு கட்டுறவங்களா? இப்போ அவங்க மேலே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கு 5 வருஷத்தில் எப்படி நடக்கும்னு நீ எதிர்பார்க்குறீங்க? அப்போது விஜய்க்கு இது மாதிரியான வேலைகளை செய்வதற்கான எண்ணம்லாம் இருப்பதாக தெரியல. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் வரப்போகுது. அதெல்லாம் கொஞ்சம் நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார். அதால் ஒரு 2-3 பேர் மேலே ரைடு விட்டாருன்னா அது அவருக்கு ஒரு இமேஜை கூட்டம் தான் பார்க்குறாரே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக அதில் நடந்துடாது. நீங்கள் திமுக ஊழலை பேசுகின்ற இதே காலகட்டத்தில் இப்போ தாவேக்காவில் ஊழல் நடந்துச்சு. 2 விஷயங்கள் பேசப்பட்டது. ஒரு 100 கோடி ரூபாய் நிலம் ஒன்று, இன்னொன்று அரசு வழக்கறிஞர் நியமனம். அப்போ இது குறித்து ஏதாவது பேசணும்ல. போய் கரூரில் பேசுகிறாரு, எவனாவது அதிகாரிகள் 100 ரூபா 200 ரூபா கேட்டான்னா அண்ணன் விஜய் பேரை சொல்லுங்கள், விஜய் பேரை சொல்லுங்கன்னா இப்போ உங்கள் பேரை சொல்லி தாங்க காசே வாங்கிட்டாங்க, என்ன போடுறேன்னு சொல்லிட்டு போடலை அப்படின்னு பல ஆடியோக்கள் வெளியில் நீதிமன்றத்தில் வழக்கம் இருக்குது. அப்போ அதை குறித்தான நடவடிக்கையை விஜய் எடுக்கணும்ல. ஒரு முதல்வராக நான் கலங்கமற்றவன், என் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு பொருளியை கலப்புறாங்க அப்படின்னு ஒன்றும் புகார் கொடுத்தவங்க கைது பண்ணு, இல்லை புகாருக்கு ஆளானவனும் கைது. புகார் கொடுத்தவங்களே தாவேக்கா வழக்கறிஞர் தானே? அதான் சார், புகார் கொடுத்த ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எம் அரசு மீது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னு இந்த மாதிரி கிளப்பி விட்றாங்கன்னு ஒன்று புகார் கொடுத்தவங்களை கைது பண்ணுங்க, இல்லை புகாருக்கு உள்ளானவங்களை கைது பண்ணுங்க, இல்லை ஒரு விளக்கமாவது சொல்லுங்கள். நீங்கள் இதெல்லாம் நடந்து கொடுக்குற இதே நேரத்தில் தான் என் ஆட்சியில் ஊழல் இல்லை, எவனாவது லஞ்சம் கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கன்னா இன்னும் 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபா இதான் லஞ்சமா? கோடிக்கணக்கில் போனால் லஞ்சம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த துறையில், இந்த ஆட்சியில் எந்த துறையிலையுமே லஞ்சம் இல்லை, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த 50 நாட்களில் லஞ்சம் ஒரு ஆஃபீஸில் கூட இல்லை அப்படின்னு முதல்வர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி கீழ்மட்டத்தில் லஞ்சம் இல்லைன்னு கூட உங்கள் பார்வைக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த அரசு வழக்கறிஞரில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சமாக பெறப்பட்டதாக சொல்லப்படுறதில்ல. அதுக்கு யார் பொறுப்பு?
அப்போ மேல் மட்டத்தில் இருக்கும் தானே பொறுப்பு. இப்போ கீழே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாங்களா? ஏதோ ஒரு பியூனுங்க அவர் எதுவும் கீழே இருக்கிற ஃபைல் எடுத்து மேலே வைக்கிறதுக்கு கொடுத்தாரு, இல்லை தாசில்தார் கையெழுத்து போட்ட அந்த கோப்புகள் இருந்து நம்ம கோப்பு மட்டும் நம்ம பேப்பர் மட்டும் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா லஞ்சம் கேட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அதை? அப்போ நீங்க அரசு வழக்கறிஞர்களே லஞ்சம்னா தகுதி இல்லாதவன் அதுக்கு வரான்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஆடு திருடினா ஒருத்தன் ஒரு அதே நீதிமன்றத்தில் வேற ஒரு ஃப்ளோரில் வந்து ஆடு திருடின வழக்குக்கு அவன் அக்யூஸ்டாக போய் ஆஜராகிறான். அப்போ லஞ்சத்தை ஒழிக்க வேண்டிய எண்ணம்லாம் இவருக்கெல்லாம் இல்லைங்க. அப்படி இருந்தா வந்து முதல்வரை சுற்றி இருக்கிறவங்க இப்போ ஆதவர்ஜனா யாரு? ரொம்ப ஒழுக்க சீலரா? இப்போ அவர் மேலே வந்து அவர் மேலும் அவர் குடும்பத்தார் மீதும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் கேஸ் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் வந்து இவர் இஷ்டத்து போனாலும் ஏதாவது சினிமா டைலாக் பேசுவார், எல்லாரும் எப்படி நம்புவாங்க அதை? ஓகே சார். இப்போ கரூர் துயர சம்பவத்தில் இறந்த குடும்பங்களுக்கு 31 பேருக்கு அரசு பணி வந்து நியமனம் பண்ணாரு. அங்கே அவர் போய் அந்த நியமனம் பண்ணதையும் அதன் பிறகு அங்கே பேசின அந்த பேச்சை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு நல்ல ஒரு மசாலா படத்திற்கான இல்லை விஜய் நடிக்கிற படம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும் எழுதி கொடுத்தா அது எப்படி போய் பேசுவாரோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்போது இந்த ஜனங்க இந்த விக்டிம்ஸ் எப்படி நாளைக்கு நடந்த சம்பவத்தை உண்மையாக போய் சொல்லுவாங்க? இன்கேஸ் அது வந்து விஜயோ இல்லை விஜயை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா இவங்க போய் எப்படி அதை சொல்லுவாங்க? அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைங்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 64-65 லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் 4 அதுக்கு இன்டர்வியூ வச்சா அது பல லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான். கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் 14 லட்சம் பேர் எழுதியிருக்கான். அப்போ ஒரு போஸ்டிங்க்கு 1000 பேர் கணக்கில் கூட வச்சா கூட அதிகமாக போகுது. அப்படி வந்து இங்கே ட்ரை பண்ணுறான். அப்படி இருக்கிற போது நீங்கள் அசால்ட்டாக வந்து இன்னைக்கு செத்தவனுக்கு வந்து உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்து செத்தவனுக்கு அரசு வேலை தரது எப்படி சரியாக இருக்கணும்? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை மரணம் ஏற்படுது. சொத்துக்கு வழி இல்லாமல் தான் நம்ம அது வந்து ரிஸ்கான தொழில்னு தெரிஞ்சு அதில் செய்யலாம். அப்போ அதில் இருந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு 2 லட்ச ரூபா தரீங்க. இப்போ அமோனியா அந்த கேஸ் லீக்கேஜில் செத்தவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? 2 லட்ச ரூபா தந்தீங்க. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம்ல. இப்போ அரசு பேருந்து மோதி இறக்குறான், அரசு என்ன தருது? 1 லட்சம் 2 லட்சம் தருது. அது அவரோட பஸ் தானே, கவர்மெண்டோட பஸ் தானே. அப்போ இதுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரியான மரணங்களுக்கு அரசு வேலைன்னு போட்டுட்டா நம்ம இந்த டிஎன்பிசி, இந்த குரூப் 1 குரூப் 2 இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும். வந்து அசம்பாவிதங்கள் நடந்தால் இல்லை இந்த மாதிரி துக்ககரமான மரணங்கள் நடந்தால் நாங்கள் அரசு வேலைன்னு சொல்லிட்டோம்னா அவன் படிக்க மாட்டான்ல, அவன் வேலையை பார்த்துனா அவன் போயிடுவான். இன்றைக்கி பல பேர் வந்து இந்த அரசு தேர்வுக்காக இந்த வேலைவாய்ப்பு தேர்வுக்காக எத்தனையோ பேர் கண்ணும் இரவும் பகலமாக கண்ணு முடிச்சுலாம் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல. அதனால் இது முழுக்க முழுக்க இந்த ஒரு நடவடிக்கையிலிருந்து விஜய் வந்து எல்லாத்தையும் அரசியலாக இல்லை விஜயை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் அரசியலாக தாவேக்காவுக்கு பயன்படுத்த வேண்டும்னு நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இது பியூனுக்கு என்ன வேலை? சரி காஃபி வாங்கினோம், அந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கினோன்னு கூட நம்ம அதிகாரிகள் சொல்லுவாங்க. அது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட வேலையில்னாலும் அது நேச்சுரலாக அது இயல்பாக அது நடக்கும். அப்போது ஒரு பியூன் வேலைக்கு ஒரு இன்ஜினியர் அப்ளை பண்ணுறான்னா அவன் ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். அந்த ஆஃபீஸரு ஏய் டீ வாங்கினோயா, இந்த டீ கிளாஸ் எடு, இந்த கழி வை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பரவாயில்ல, எப்படியோ நம்ம வழித்த கழுவணும், ஒரு அரசாங்க வேலை இருந்தால் நல்லதுன்ற மனநிலைக்கு தமிழகத்தில் இருக்கிறவங்க வந்துட்ட பிறகு இந்த மாதிரி தாண்டோனித்தனமாக என் கூட்டத்துக்கு வந்தவனுக்கு ஏன் சரி இதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் செத்தான், முதல் மாநாட்டில் ஒரு 6 பேரும் அடுத்து ஒரு 4 பேரும் செத்தாங்க, ஏன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? அப்போது கரூரை சுற்றி மையமிட்டு இன்றைக்கு அரசியல் இருப்பதால் இந்த இடைத்தேர்தலில் ஒரு வெற்றி வாகையை சூடணுன்றதுக்காக தான் விஜயின் கூட இருக்கிறவர்கள் இதை வந்து பிளான் பண்ணி இந்த அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய தவறான முன்னுதாரணங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இந்த மகளிர் உரிமை தொகையை ஆரம்பித்தாங்க, 1000 ரூபான்னு திமுக ஆரம்பிச்சது. அந்த 1000 ரூபாய் திட்டத்தை ஆரம்பிக்கிற போது எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களாம் கத்துனாங்க, ஐயோ நீ தகுதியான பொம்பளை நீ எப்படியா செலக்ட் பண்ணுற? ஏற்கனவே வந்து எல்லாரும் வாழ்க்கையை ஓட்டின்னு தானே இருக்கிறான், அவன் வாழ்க்கைத்தரம் உயர்ந்ததற்கு அரசாங்கம் ஏதாவது செய்யணுமே தவிர மாதம் நீ 1000 ரூபா கொடுத்தால எங்கன்னா அடுப்பு இடிஞ்சிட போதா அப்படின்லாம் கேட்டாங்கல்ல. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அந்த 1000 ரூபாய் கேரளா இது கர்நாடகாவில் 2000 ரூபாய் ஆச்சு, ஆந்திரா, அந்த மாதிரி பல மாநிலங்களில் இன்றைக்கி இது ஒரு முன்னுதாரணமாக வந்துடுச்சு. அதே மாதிரி இது வந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் வந்ததுன்னா அந்த ஊரில் இப்படிலாம் விட மாட்டாங்க, மக்கள் போராடும். இங்கே தான் ஜனங்க ஏதோ வந்து போய் என்ன உப்பு போட்டு தான் திங்கிறமா என்னன்னு தெரியல,
படித்தவனும் அப்படி தான் இருக்கிறான், படிக்காதவனும் அப்படி தான் இருக்கான். படிக்காதவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் புள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு வாயை கட்டி வயிற்றை கட்டி எல்லாரும் படிக்க வச்சு பல கிராமங்களில் இன்றைக்கி ஒரு ஒரு வீட்லேயும், குறிப்பாக எங்கள் காலனி பகுதியில் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு டிகிரி படித்தவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட இப்போ கம்முன்னு தானே இருக்கிறாங்க. அதாவது இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கணும். என்னவோ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சூழல் இல்லை. இதை வந்து தாவைக்காவை தவிர மற்றவர் எல்லாரும் கண்டித்திருக்கணும். நாம் தமிழர் ஓரளவு இதை கண்டிக்கிறாங்க. வேற யாராவது இதை கண்டிச்சு வேற ஏதோ பெரிய அளவில் ஏதாவது செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாரும் கரூர் இப்போ இடைத்தேர்தல் என்ன நாமளும் அங்கே போய் நிற்க வேண்டியிருக்கோம். அப்போ இது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு இமேஜை வந்து கட்சிக்கு கொடுத்தோன்னு. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் மொத்தமாகவே கரூரை நோக்கி இதாகுது, டிராவல் ஆகுது. அதாவது இப்போ முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இது பண்ணும்போது போடாத சாலைக்கு வந்து கரூர் பக்கத்துல தான் வந்து 3.23 கோடி வந்து சங்கராந்த நிறுவனத்துக்கு வந்து இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு மொத்தமாகவே கரூரை நோக்கி டிராவல் பண்ணுது. இல்லை, அதாவதுங்க பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படின்னு வந்தால் ஆளுங்கட்சி ஜெயிப்பதுக்கான கடந்த கால வரலாறுகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனால் ஒரு ஓவர் இமேஜ் வந்து தாவக மேலே எல்லாரும் வச்சிருந்தாங்க. அது நாளுக்கு நாள் அந்த பிம்பம் உடைந்து கொண்டே வருகிறது. அப்போ இப்படி உடைஞ்சிக்கினே வந்துச்சுன்னா, சப்போஸ் இடைத்தேர்தல் இவங்க தோத்துட்டாங்கன்னா இவங்க ஆட்சி பண்ணுவதற்கு லாய்க்கு இல்லாதவர்கள்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துடுன்றதுக்காக எதை பண்ணியாவது நாம் இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சாகணுன்ற ஒரு எண்ணம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள்ன்ற பேரில் ஒரு 2 பேர் கொடைசி குத்துனேறான். இவனெல்லாம் தூக்கி தூர கடாச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு தாவேக்க நினைக்குது. ஆனால் இதுக்கு வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை வேற விதிச்சிருக்கு இல்லையா? அதால் இதற்கு முன்னாடி நடந்தது தானே இது எல்லாமே. அப்போ எல்லாமே எப்படியாவது நம்ம வந்து ஒரு 5-6 சீட்டை இன்னும் கூடுதலாக வாங்கணுன்ற நோக்கத்தில் செய்கிறது தான் இது எல்லாமே. ஓகே சார், இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அதாவது ஒரு நாள் சொல்றாரு, நாங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறல, நாங்கள் ஒன்றும் துரோகிகள் கிடையாது, எங்கள் கட்சியில இருந்த ஒருத்தங்களை கூட்டு போய் அவங்க தான் சேர்த்துக்கிட்டு விசிகாவை வெளியேறி போட்டாங்க, நாங்கள் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு 2 நாட்கள் கழித்து இந்தியா கூட்டணியில தாவேகாவும் திமுகவும் இணையணுங்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்பாட்டுல திரும்ப சரியா இருக்காரான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் வந்து எல்லாரும் பேசுறது திரும்ப வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு. திரும்ப நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு. சித்தம் கலங்கி இருக்கிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே புரியல. அவரே சொல்கிறாரு, நான் தமிழ் சரியாக தான் பேசுகிறேன்னா, நான் பேசுகிறது ஏன் வேறு மாதிரியா வந்து பத்திரிகைகள் திரிச்சு போகிறாருன்னு தெரியல. நான் நல்லா தானே பேசுகிறேன். இல்லை, நான் வந்து இதோட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்லாம் பேசுகிறாருன்னா அவரே குழம்பு இருக்காருன்னு தான் அர்த்தம். ஒரு நாளைக்கு சொல்கிறாரு, நான் வந்து தாவேகா கூட்டணியில் இல்லைன்றாரு. அமைச்சர்லேருந்து வெளில வருவோன்றாரு. தாவேகா கூட்டணி கட்சிகள்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணால் அதில் போய் நின்று கையை பிடிச்சி தூக்குறாரு, நிற்கிறாரு. ஏங்க, அதாவதுங்க திரும்ப தன் சுயநினைவை எழுந்திருக்கிறார்ன்றதுக்கு ஒரு உதாரணம். இந்த தாவேகா கூட்டணி கட்சிகள் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வைகோ சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு 10 ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீங்க, கிளியே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தீங்கன்றார். சார், இது எப்படி உடனே மறந்து வைகோ பக்கத்தில் நின்று வைகோ கட்சி கையை பிடிச்சி இவர் தூக்குறாரு? அப்போ இவருக்கு சுய நினைவு இல்லைன்னு தானே அர்த்தம். தன் நிலையை திரும்ப எழுந்திருக்கிறார். இந்த தோல்வியிலிருந்து தன் நிலையை எழுந்திருக்கிறார். கட்சியும் அவர்கிட்ட இல்லை. அவர் நினைச்ச மாதிரி அவர் வந்து இந்த 8 சீட்டில் நமக்கு வேண்டியவங்க யாராவது ஜெயிச்சா, நம்ம அக்கா பொண்ணு ஜெயிச்சா, இல்லை நம்ம சொந்தக்கார் ஜெயிச்சா, அவங்களுக்கு வேணா ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கு அது அப்படியே ரிவர்ஸில் மாதிரி அவங்களாம் தோத்துட்டு தாவேகா ஆட்சி அமைச்ச உடனே நாங்கள் வந்து முதல்ல ஆதரவு தரோன்னு சொன்னார். ஏன் அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள் இடம் பெற்றீங்க? இப்போ கம்யூனிஸ்டுகள் முடிவு தான் எங்கள் முடிவுன்னு சொன்னேன். அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சிக்கு ஆதரவு, நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெறலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு தான் நாங்கள் எடுக்கிற முடிவு தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எடுப்போம்னா நீங்கள் எப்படி வந்து அமைச்சரவையில் இடம் வாங்கினீங்க? ஆனால் அமைச்சரவையில் இடம் வாங்கிட்டு என்ன சொல்கிறீங்க? நான் வந்து ஆதரவு தரணும் தான் நினச்சேன். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று 2ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் வற்புறுத்தினார்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அப்போ இந்த வற்புறுத்தல் எப்படி ஏற்பட்டது? விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகரை 1 கோடி ரூபாய் வந்து பேசி அவருக்கு 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த 50 லட்சத்தை வாங்கி அவர் கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்து, இல்லை நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கணும், மந்திரி சபையில் பங்கேற்கணும்னு அவங்கவுங்க வீடியோ பேசுங்க, அவங்கவுங்க ஃபேஸ்புக்கில் போடுங்க, தலைவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுங்க
அப்படின்னு இதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது தான் சொல்கிறார் திருமாவளவன், ஒரு நெருக்கடியின் அடிப்படையில் தான் நான் வந்து மந்திரி சபையில் இடம்பெற்றேன்னு சொன்னார் இல்லையா? அது நம்ம சொன்னதில் அவராக சொன்னது தான். அப்போது இந்த வாங்கிய நபர் யார் என்று இவருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருகிறது. இது கொடுத்த நபரும் தெரிய வருகிறது. 2 பேரும் சேர்ந்து இருப்பதற்கான ஒரு ஃபோட்டோ வெளியாகி இவங்க 2 பேரும் எங்கே பேசுனாங்கன்ற தகவல் வெளிவந்த பிறகு முற்றுமாக அவரோட மண்டை குழம்பு போச்சு. என்ன நமக்கு எதிராக இப்படி வந்து இவ்வளோ பெரிய சதி நடக்குது, தாவேக்கா நம்மளை வந்து வாழ வைக்குது அப்படின்னு பார்த்தா, தாவேக்கா நமக்கு வந்து வெள்ளம் வைத்து விஷம் வைத்திருக்கிறது, வெள்ளத்தில் விஷம் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத திருமாவளவன் உணர்றார். இன்னைக்கு நீங்கள் என்ன பேசுங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இது வந்து நான் வந்து எப்போது கட்சி ஆரம்பிச்சுன்னா அப்போ பேசுறதுன்றார். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியா நீங்கள் ஓட்டு கேட்டீங்க? இல்லை, விஜய்க்கு எதிராக தான் நீங்கள் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்டீங்க. அப்போது எதை வேற வழி இல்லைன்னு விஜயா பார்த்து உங்களை கூப்பிட்டு உங்களை பயன்படுத்தி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து விஜயை பயன்படுத்துறதா வெளியிலாம் சொல்கிறீங்கல்ல, ஆனால் விஜய் தான் உங்களை பயன்படுத்திக்கிறார். நமக்கு அவருக்கு கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுது, சரி இவங்களை ஏதாவது பேசி சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன தான் இப்போ நீங்கள் வந்து பேசுங்களேன், எல்லாம் சோபா பார்ட்டி தானே அப்படின்ற ஒரு பேச்சு நீங்கள் வந்துடுச்சு இல்லை, இதோட நீங்கள் கொள்கையை பேச முடியுமா? அப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நெருக்கடியெல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறாருல்ல, நான் வந்து எந்த கட்சிக்காரனாலும் சொல்லுவானாங்க, உங்களுக்கு எத்தனை என்னோட கட்சிக்காரங்க வேணும் நான் தரேன், அவ்வளவு நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, பனையூர் பாபுவை நீங்கள் வந்து திமுக கூப்பிட்டு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவருக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மீட்டிங் போடுவதான் நீங்கள் கூட்டணியை முறித்து கொண்டதாக நாங்கள் உணர்கிறோம்னு சொல்கிறாரு. சரி, இவ்வளோ ரோசம்லாம் இருக்குது இல்லை, ஆதவர்ஜனா எங்கே இருந்தார்? உங்ககிட்ட தானே இருந்தார். சரி, அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? அவர் திமுகவில் இருந்தார். அப்போ திமுகவில் இருக்கிற ஆளை நேரடியாக கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கட்சியில் ஒரு போஸ்டிங் கொடுத்தீங்க. சரி, இப்போ இதில் எந்த முரணும் இல்லையா? சரி, இங்கேருந்து நேராக ஆதவர்ஜன் தாவேக்கா போகிறாரு. சரி, அப்பேற்பட்ட தாவேக்கா கிட்ட நம்ம போய் நிற்கக்கூடாது. நம்ம வந்து கட்சியிலேருந்து நம்ம எடுத்த ஒரு ஆள் அங்கே விஜய்கிட்ட போய் நின்றுன்னு அவர் தான் முக்கியமானவராக வெளியில் காட்டிக்கின்னு அவர் நமக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை தராரு, நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். அப்போது திருமாகிட்ட இப்போ எந்த கண்ட்ரோலும் திருமாகிட்ட இல்லை. அதால அவர் குழம்பி அவர் பேசுகிறார். சார், தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார், அதாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் RSS கருவறையில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு விமர்சனம் வச்சார். இப்போ கூட்டணியில இடம் பிடிச்சிருக்கார். இப்போ கூட்டணியில சேர்ந்த வைகோ கூட சொல்றார், அவரோட திருமாவர்கள் நடிக்கிறாங்க, அவருக்கு நோபல் பரிசு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதுங்க முதல்ல இந்த நோபல் பரிசுங்கிறத வந்து ஏன் இவங்க 2 பேரும் இப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியல. இப்போ அந்தால் சொல்றாரு, இப்போ வைகோ வந்து இப்போ இது இவங்களுக்கு என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த அன்னதானம்லாம் போட்டால் பிச்சைக்காரங்க வரிசையில் நிற்பாங்க, பெரிய அண்டா தான் இருக்கும், அது ஒரு 100-200 பேருக்கு இருக்கும். ஆனால் அதை முண்டி அடிச்சுன்னு போய் வாங்குறானுல்ல, இவனை தள்ளி அவனை தள்ளி இவனை தள்ளி இவனை தள்ளி, அதுதான் இன்றைக்கு திருமாவளவனுக்கும் வைகோவுக்கும் இருக்கிற போட்டி. ஏற்கனவே திருமாவளவன் அங்கே போய் லைனில் நின்ட்டாரு. வைகோ திருமாவுக்கு பின்னாடி நம்ம நிற்கக்கூடாது, திருமாவை எப்படியா தள்ளி விட்டு போய் முதல்ல நம்ம பாத்திரத்தை நீட்டணும் அப்படின்ற போட்டி தான் இவங்க 2 பேருக்கும். இதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நோபல் பரிசை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. நோபல் பரிசுன்றது எவ்வளவு வந்து உன்னதமான பரிசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு டைனமிக்காக ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, அது வந்து பல மனித அழிவுகளை ஏற்படுத்துவதால் சீச்சி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உலக அமைதிக்காக எவன்லாம் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த பரிசை தரேன்னு சொல்லிட்டு அவரோட சொத்தை எழுத்து அவர் வந்து அது மூலியமாக அந்த பரிசெல்லாம் வழங்கப்படுதுங்க. இவங்க என்ன பண்ணுறானோ, இவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டியில் நீ வந்து இவருக்கு நோபல் பரிசு தரலான்னு ஒரு லூசு சொல்கிறான்னு வச்சுங்க, இவர் என்ன சொல்லணும், நோபல்ன்ற ஒரு மனிதரை வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கணும். அவர் வைகோ ரெக்கமெண்ட் பண்ணால் நான் வாங்கிறதுக்கு தயார்னா, நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்தலை, அந்த நோபல் பரிசு வாங்கினாங்களே. இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் இப்போ அன்னை தெரசா வாங்கியிருக்காங்க, சர் சி வி ராமன் வந்து இயற்பியலுக்காக வாங்கியிருக்காரு, அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் வாங்கியிருக்கிறார், ரவீந்திரநாத் தாகூர் வாங்கியிருக்கிறார். இப்போ இந்த ரேஞ்சில் இவங்க வைக்கவும் திரும்பவும் இந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு சொல்ல வராங்களா, இல்லை இவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இவங்க அரசியலுக்காக என்ன ரேஞ்சுக்கு ஒன்றாலும் போகலாம். நான் வந்து வைகோ சொன்னதை கூட நான் வந்து கிண்டலும் கேலியுமா சொல்கிறான் அந்த ஆளு அப்படின்னு நான் பார்க்குறேன்.
திரும்ப என்ன சொல்றாரு, ஒரு அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணா நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு மட்டமான லெவலுக்கு இவங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே பதவி ஆசை தான். எவன் விஜய் கிட்ட போய் ஒட்டி நிற்கிறது? இன்னைக்கு வந்து பெருமையா பேசுறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை நாங்கள் பல வருஷமா பேசணும். இன்றைக்கு அது ஜெயிச்சிருக்குது. ஜெயிக்கலையா? அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, அவங்களுக்கு ஒரு 2, 3 சீட்டு தேவைன்றதால உங்களை கூட்டி வச்சிருக்காங்க. சரி, இப்போ இதே வந்து விஜய் வந்து ஒரு 120 ஜெயிச்சிருந்தார். திருமாவளவன் ரொம்ப நாளும் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுங்கிறாரு. பாவமா இருந்தாலும் அங்கே கிடக்குறாருப்பா, அவருக்கு கூப்பிட்டு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருப்பாரா? வாய்ப்பு இல்லைல்ல. அதனால இது வந்து விஜயா பார்த்து அவரோட தேவைக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சுருக்கிறாரே தவிர, இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க தியாகத்துக்கு இவங்க கட்சிக்கு கிடைச்ச பெருமைலாம் இது இல்லை. ஓகே சார். இப்போ அதாவது விசிகாவை ஓரம் கட்டியதா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க கூட்டணியில இவங்க இடம்பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெகுலராக வந்து பாமக அன்புமணி அவர்கள் வந்து அமைச்சர்களை சந்திக்கிறதுமா, விஜய் அவர்களை சந்திக்கிறதுமாவே இருக்காரு. ஒருவேளை கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வந்துட்டு விசிகாவை வெளியேற்ற வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக பாமக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதா எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பாமக வர்றது நல்லது தாங்க. நீங்கள் இப்போ அண்மையில் திரும்ப ஒரு அறிக்கை விட்டு பார்ப்பாங்க, எங்ககிட்ட எங்கள் பின்னாடி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலாம் யாரும் பெருசாக யாரும் அறிவுஜீவிகள் யாரும் இல்லை. அதால் வந்து எங்களால் வந்து பாமக மாதிரி சில அறிக்கைகளை எங்களால் தர முடியலன்றாரு. சார், கட்சின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் இருக்கிறேன், ஒரு இயக்கம் நடத்தேன். இப்போ எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுமா? கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். இப்போ ஒரு நதிநீர் பங்கீட்டு விவகாரம் நான் வந்து அப்டேட்டாக சொல்ல முடியுமா? ஒரு இடஒதுக்கீடு இஷ்யூ இல்லை, ஒரு இந்த சப்ளான் பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு எப்படி அதெல்லாம் வந்து அப்படியே மாயக்கண்ணால் தெரியுமா? நான் அதற்கேற்ற நபர்களை, ஒரு அறிவுஜீவிகளை ஒரு 4 பேரை வச்சுருப்பேன். ஒரு இடஒதுக்கீட்டில் ஒரு சிக்கல்னா அதில் வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி, இது என்னங்க இந்த விஷயம், இது எப்படி போகுது, இது எப்படிங்கன்னு நான் கேட்பேன். இப்போ நதிநீர் பிரச்சனை, அதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பேன். அப்படி தானே நம்ம வந்து சில விஷயங்களை வந்து வாங்கிக்க முடியும். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி பின்னால் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் கிண்டல் பண்ணுறாரு. இதையெல்லாம் வச்சுருந்தா தான் ஒரு இயக்கம், இதெல்லாம் வச்சுருந்தா தான் ஒரு தலைவர். நீங்கள் என்றைக்கோ பார்த்தீங்களா, நீங்கள் மருத்துவர் பெரிய ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் அறிக்கையும் அவ்வளவு விவரமாக புள்ளி விவரமாக கொடுப்பாங்க. இது எல்லாம் 2 பேரும் கடை மனப்பாடமாக வச்சுக்கிறாங்களா? அதுக்கேற்ற நபர்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு தலைமை பண்பு. சும்மா நீ வந்து ஒரு 4 விசில் அடிக்கிறவரை வச்சுக்கின்னு அண்ணன் வாழ்க்கை எங்கே இடம் காய்ச்சாலும் எங்கேயாவது ஒரு தம்மா துணி இறந்தா கூட அதில் கொஞ்சம் திருமானு பேர் எழுதிட்டு கீழே அவன் பேரை எழுதிக்கிற ஆளுங்களை வச்சுருந்தா நீ இப்படி தான் பேசுவேன். அப்போ நீ என்ன பேசுகிற? எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை, வைக்க வேண்டியது ஒரு தலைவரோட பொறுப்பு இல்லை. அப்போது இது எல்லாமே கம்பேர்ட் டு பாமக, விசிகாங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை தான். இவங்களுக்கு சும்மா விசில் அடிக்கணும். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து திருமாவளவன் கூடங்க ஒரு நேற்று எங்கேயோ ஒரு இடத்துல பேசுகிறாரு, நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாநாடு போட்டிருப்போம் அப்படின்னு பேசுகிறாரு. சரி, இப்போ ஏன்னா இப்போ ஏதோ தமிழ் தேசிய மாநாடு ஆகஸ்ட் 17 நடத்த போகிறாங்க பொழுது. சரி, ஒரு மாநாடு, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம்? அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அதை நிறைவேற்றுறதுக்கான வேலையை செய்யறதுக்கு தான் பண்ணுறோம். நான் ஒரு லிஸ்ட்டு, ஒரு 20 லிஸ்ட் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக இப்போ மண்ணுரிமை மாநாடுன்னு ஒன்று நடத்தினார் கலைஞரை வச்சு. சரி, எத்தனை ஏக்கர் நிலத்தை நீ மீட்டு கொடுத்துட்டேன்? சரி, அதை கூட விடுங்க. பஞ்சமி நில மீட்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ஏக்கர் வந்து அரசால் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி அது எல்லாரும் பல பேர் வச்சுருக்கான். அதில் ஒரு 2 ஏக்கரை நான் மீட்டு கொடுத்துட்டேன். அப்போது அத்தனை லட்சம் பேர் அங்கே சேர்ந்தாங்க, 2 லட்சம் பேர் சேர்ந்தாங்க, 5 லட்சம் பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 5 லட்சம் பேரோட வாய்ஸுக்கு மதிப்பில்லைன்னு தானே அர்த்தம். கடந்த ஆட்சியில் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். ஆமாம், எவெல்லாம் மது விற்கிறானோ அவனை கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அப்போது இவ்வளவு ஒரு 10-20 மாநாடுகள் போட்டு அந்த மாநாட்டில் நீங்கள் பேசப்பட்ட ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றலைன்னா இத்தனை லட்சம் மக்கள் கலந்து கொண்ட அந்த மக்களின் உழைப்பை நீ வீணடிக்கிற. நீ அந்த உழைப்பை வீணடிக்கிறீங்கன்றதை தாண்டி அந்த மக்களை நீங்கள் வெறும் திசை திருப்பி சும்மா கோஷம் போட்டு வந்து கூடுங்க, நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், பஞ்சமி நிலத்தை மீட்க போகிறேன்னு சொல்லுவேன், கல்வி உரிமை மாநாடுன்னுவேன், தமிழீழ அங்கீகார மாநாடு. தமிழீழ அங்கீகார மாநாடுன்னா அது யாருங்க நடத்தணும்? ஐநா மட்டமும் அதை நடத்தணும். தமிழீழம் வந்து வென்று விட்டது, அதை நாங்கள் வந்து அங்கீகரிக்கிறோம், அதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது இலங்கை அரசுன்னு அவங்க நடத்தணும். நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மைதானத்தில் ஒரு 10-50
ஒரு 10,000 20,000 பேரை கூப்பிட்டு நாங்கள் தமிழ் எழுத்தை அங்கீகரிக்கிறோம் அடுத்தாப்புல கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. இது மக்களோட சிந்தனையை மழுங்கடிக்கிற வேலையை தான் இவர் செய்கிறாரு. அதால் நீங்கள் எந்த காலத்தில் நம்ம பாமக அது பல விஷயங்களில் சேரி மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு இவங்க சொன்னாலும் அது கொஞ்சம் அறிவுஜீவிகள் நிறைந்த அது குழு தான் பாமக. அது கூடலாம் இவங்களை கம்பேர் பண்ண முடியாது. அப்போது பாமக வேணுமா விசிக வேணும்னா பாமக போதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். அதாவது இது வன்னியர் மக்கள் வேணும், பறையர் சமூக மக்கள் வேணான்ற அர்த்தம் இல்லை. ஒரு அறிவார்ந்த தலைவர் அன்புமணி, இவங்க சும்மா இவங்களை நம்ப முடியாது. அதாவது இவ்வளவு ஆண்டு காலம் அப்படியே நாயா கடந்தாங்க. ஒரு நிமிஷத்தில் அவங்களை தூக்கி போட்டு இன்னைக்கு திமுகவை குறை சொல்றாங்க. திமுக குறை சொல்ல வேண்டியது தான். ஆனால் திமுக ஆட்சியோடு நீங்கள் 5 ஆண்டுகள் இருந்தபோது நீங்கள் ஒன்றுமே அதை செய்யலையே. என்னத்தையாவது கேட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. அப்போ இன்னைக்கு சொல்றீங்க கலைஞரின் பேனா வைத்தால் அதை உடைப்பேன் அப்படின்னு சீமான் சொன்னாரு. அவரை பொது வேட்பாளராக கொண்டு வரீங்க. அது முழுக்க இவங்க கிளப்பி விட்ட பொருளைங்க. சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பொது வேட்பாளர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு தொகுதியில் பொது வேட்பாளர்னா மிச்சம் இருக்கிற 5-6 தொகுதிகளில் நாம் தமிழர் யாரை ஆதரிக்கும்? திமுக ஆதரிக்குமா, அதிமுக ஆதரிக்குமா, இல்லை தனியாக நிற்குமா? அதால் இது ஏற்றுக்கூடியதே இல்லை. இது சீமானை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று இவங்களா கலைப்பு விட்டது. அது எப்படி அதிமுக திமுக கம்பேர் டு இவங்க 2 பேருடைய இது 2 பெரிய கட்சி. இந்த பெரிய கட்சி நீ ஒரு ஆளை கூப்பிட்டப்பா நீயே நில்லு. அப்போ இதோட அதிமுக செயல்படாதா, திமுக செயல்படாதா? அதனால் அது சும்மா அது. அப்போது சொல்கிறாரு, இது மாதிரி பேனா சிலை வைத்தால் உடைப்பேன் என்று சொன்னியவரை பொது வேட்பாளராக நீங்கள் அறிவிப்பதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. அவர்களை நீங்கள் கொஞ்சுகிறீர்கள். சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, திமுக சேரியின் நிரந்தர எதிரி, ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் திமுகவுக்கு எதிராக நிறுத்த வேண்டிய காலகட்டம் இது. கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். என்னது? கருணாநிதியோட சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும்னு மேடைதோறும் பேசியவர் தானே நீ. உங்களை கூப்பிட்டு கருணாநிதி பக்கத்தில் வச்சுக்கலையா? உங்களை கூப்பிட்டு ஸ்டாலின் பக்கத்தில் வச்சுக்கலையா? ஏன் நீங்கள் சொல்லலையா? எந்த திராவிடம் சேரிக்கு எதிராக இருக்கும், எந்த திராவிடத்தின் தலைவர் கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும்னு சொன்ன நீங்கள் திராவிடத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பலி கொடுக்க நாங்கள் தயார்னு சொன்னீங்கல்ல. அப்போ இதுக்கு என்ன பேச்சு? அதால திருமாவளவன் இன்னைக்கு சித்தம் கலங்கி இருக்கிறாரு. இவங்க சிறப்பான தகவல்கள். நன்றி சார்.